தாய் தந்தையரை இழந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இலவச கல்வி. சிங்கிள் பேரண்டா இருக்கிற குழந்தைகள் என்று நாங்கள் உறுதி செய்து விட்டோமானால் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் 2 பட்ட மேற்படிப்பு வரை இலவசமாக கொடுக்கிறோம். நான் மாணவர்களோடு அல்லது பேராசிரியர்களோடு போய் அவர்களுக்கு என்ன உணவு வழங்கப்படுகிறதோ அதே உணவு, யாரும் எதிர்பாராத விதமாக அவர்களோடு ஒருவராக சென்று அந்த உணவை நானும் எடுத்துக்கொள்வது சகஜம். நாங்கள் எத்தனை விதமான விளையாட்டு வைத்திருக்கிறோமோ ஒவ்வொரு விளையாட்டிற்குமான ஒரு பயிற்றுனரை தனியாக நியமித்திருக்கிறோம். 36க்கு குறையாத உடற்பயிற்சி பயிற்றுனர்களை நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திரு சி. சீனிவாசன் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய முதன்மை மாவட்ட நீதிபதி மரியாதைக்குரிய சரவணன் அவர்கள் எங்களுடைய கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். ராமநாதபுரம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிஐஜி மூர்த்தி அவர்கள் எங்களுடைய கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மிகச்சிறந்த கிளீன் அண்ட் கிரீன் கேம்பஸ் என்கின்ற வார்த்தையை ஆரம்பித்து தான் எங்களுக்கு A++ என்ற அங்கீகாரத்தை எங்களுடைய கல்லூரி பெற்றிருக்கிறது. வணக்கம், this is VJ கீர்த்தனா and இன்னைக்கு திண்டுக்கலோட மிகவும் டாப் அண்ட் ரெனவுண்ட் காலேஜான GTN ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே புதுமையாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கேம்பஸை மெயின்டைன் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அவங்க டீச் பண்ணுற மெத்தடாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற உதவிகளாக இருக்கட்டும், அண்ட் இங்கே கேம்பஸில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அண்ட் வித் மீ வி ஹாவ் Secretary of GTN Arts College and also Chairman of GTN Group of Institutions, Lion Dr. K. Ratnam avargal. Hello sir, we are super glad to meet you. Hi, எப்படி இருக்கீங்க? நல்லா. நீங்க சொல்லுங்க, 60 வருஷமா ஒரு பெரிய லெகசி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ரொம்ப ஒரு பெருமையான மொமெண்டா இருக்கும். இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஜர்னி பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவா இந்த உலகத்தில் கல்வி அப்படிங்கிற ஒரு பொருள் அளவிற்கு மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் கல்வியை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருவள்ளுவர் ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்று கல்வியினுடைய பெருமையை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த கல்லூரியை கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவுகின்ற பொழுது இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், கிராமப்புற மக்கள், கல்வியறிவில்லாதவர்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு இந்த கல்வி நிறுவனத்தை நிறுவிய மரியாதைக்குரிய திரு சவுந்தரராஜன் அவர்களுடைய தந்தையார் GT நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய பெயரில் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்றை ஆரம்பித்து அந்த ட்ரஸ்டின் மூலமாக இந்த கல்வி நிறுவனத்தை 1964ஆம் ஆண்டு அன்றைக்கு இருந்த தமிழகத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு பக்தவசவன் அவர்கள் அடிக்கல் நாட்டி இந்த கல்லூரியானது தொடங்கப்பட்டது. அமேசிங் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, கல்வின்றது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அண்ட் நிறைய கிராமத்தில் இருக்கிற பசங்க, போதிய வசதி இல்லாத பசங்களுக்கு வந்து மேல் கட்டமாக படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் இப்போ சொன்னீங்க, நாங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க சார்? பொதுவாக இந்த கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கமே தமிழகத்தில், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, கல்வி அறிவு குறைவாக இருக்கக்கூடிய
மலைவாழ் பகுதியையும் இந்த பகுதி அடங்கி இருக்கின்ற காரணத்தினால் உயர்கல்வி என்பது அந்த காலகட்டத்தில் பெற வேண்டும் என்றால் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை போன்ற பெருநகரங்களுக்கு இங்கிருந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் அவ்வளவு தூரம் சென்று கல்வி பயில்கின்ற அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய பகுதியை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார வசதி கிடையாது. அதனால் இங்கே ஆரம்ப கல்வி அல்லது உயர்கல்வியோடு முடிந்துவிட்டது. மேல்கல்வி, அதாவது கல்லூரி கல்வி பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது இந்த பகுதியிலே கல்லூரி இல்லாத ஒரு நிலையை நிறைவு செய்வதற்காகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த நிறுவனத்தை நடத்தியவர்களிட இருக்கக்கூடிய ஏழை தொழிலாளர்களுடைய குழந்தைகளும் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு இந்த நிறுவனமானது தொடங்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பயனை இன்று வரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கே பயிலக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் அல்லது தாய் தந்தையரை இழந்தவர்கள், அதாவது ஏதாவது ஒரு துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள் அல்லது ஏதாவது ஒரு சிறப்பு பெற்றவர்கள், இவர்களுக்கு ஒரு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு 300 மாணவர்களுக்கு குறையாமல் இந்த கல்வி நிறுவனம் இலவச கல்வியை கொடுக்கிறது. அதில் குறிப்பாக விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு இலவச கல்வி கொடுப்பதன் மூலமாக அந்தந்த ஆண்டுகளிலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கப்பெற்றுகிறது. இந்த அடிப்படையில் இந்த நிறுவனம் ஒரு தொண்டு நிறுவனம் போல கிட்டத்தட்ட செயல்படுகிறது. அமேசிங் சார். அண்ட் ஆல்சோ நான் உள்ள வரும்போதே பார்த்தேன், கேம்பஸ் ரொம்ப அழகா ரொம்ப நீட்டா இருக்கு. ஆல்சோ நீங்கள் வந்து க்ரீன் கேம்பஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க? அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக NAAC உங்களுக்கு வந்து A++ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் முக்கியமாக இந்த ஒரு க்ரீன் கேம்பஸ்க்காக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றம் போன்ற ஒரு சூழ்நிலைகளை பராமரிக்க வேண்டிய கட்டாயம் இது போன்ற கல்வி நிறுவனங்கள் முன்மாதிரி நிறுவனங்களாக நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியானது உள்ளே, கல்லூரி வளாகத்திற்கு உள்ளே எந்த பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் உள்ளே அனுமதிப்பது இல்லை என்பது நம்ம கேட்டில் கேம்பஸோட வாயிலேயே அதை தடுத்து விடுகிறோம். அதற்கு மாற்றாக ஒரு மஞ்சப்பை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக எந்த ஒரு பரிசோ மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒன்று கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மஞ்சப்பையின் மூலமாக கொடுக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக வெயில் காலங்களில் கூட, அதாவது இங்கே தேவையான அளவிற்கு தண்ணீர் பாய்ச்சி மரங்களை எல்லாம் பசுமையாக பராமரிக்கிறோம். அப்படி பராமரிப்பதன் மூலமாக NAAC அக்ரெடிடேஷன் கொடுக்கக்கூடிய அந்த கமிட்டி வருகின்ற பொழுது எங்களுக்கு முதல் வரியிலேயே இந்த கல்லூரியினுடைய சிறப்பம்சங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த கல்லூரி இந்தியாவிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மிகச்சிறந்த கிளீன் அண்ட் கிரீன் கேம்பஸ் என்கின்ற வார்த்தையை ஆரம்பித்து தான் எங்களுக்கு அந்த அக்ரெடிடேஷன் கொடுக்கின்ற அந்த நிகழ்விலே சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் ஒரு உச்சபட்சமான மதிப்பாக A++ என்ற அங்கீகாரத்தை எங்களுடைய கல்லூரி பெற்றிருக்கிறது. சூப்பர் சார். அதாவது வந்து இந்த காலேஜ் கேம்பஸ் மட்டும் நீட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹேபிட்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த ஒரு கேம்பஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? மாணவர்களை பொறுத்தவரை சேர்க்கை என்பது பல்வேறு விஷயங்களை அவர்களுக்காக நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, விளையாட்டிலே சிறந்தவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கென்று இலவச கல்வி, அல்லது தாய் தந்தையரை இழந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இலவச கல்வி, அல்லது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் அவர்களுக்கு இலவச கல்வி, அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டிலோ அல்லது எந்த துறையில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது அவர்களுக்கு ஒன்று இருக்குமே ஆனால் அவர்களுக்கு இலவச கல்வி, அல்லது இந்த திண்டி மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்களுடைய குழந்தைகளை இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு 50% கல்வி கட்டண குறைப்பு, அதேபோல் ஏதாவது ஒரு மருத்துவ பணியாளர்களாக இருந்தால் அவர்களுக்கென்று ஒரு தனி சலுகை. இதுபோன்று சமுதாயத்தில் இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்று இந்த கல்வியில் ஒரு இலவசமாக அல்லது அவர்களுக்கென்று ஒரு கட்டண குறைப்போ அல்லது ஒரு சலுகையோ ஏற்படுத்துகிறோம். பொதுவாக கல்வியில் சேர்க்கின்ற பொழுது சேர்த்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய விடுதிகளிலே மிகவும் சிறப்பாக நாங்கள் அவர்களை கவனித்து கொள்கிறோம்.
குறிப்பாக சொல்லணும்னா இங்கே பயிலக்கூடிய மாணவர்கள் தங்களுக்கு விடுமுறை நாட்களில் வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது எங்களுடைய விடுதியில் இருக்கின்ற அளவு உங்களுடைய வீட்டிலே அம்மா அப்பா சமைத்து தருவதில்லை என்கின்ற குறையை சொல்லுகின்ற அளவிற்கு உணவை நாங்கள் அவர்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து தருகிறோம். அப்படி ஏற்பாடு செய்து கொடுக்கிற உணவிற்காக பிரத்யேகமாக நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொள்கிறோம். குறிப்பாக இங்கே வழங்கக்கூடிய பால் என்பது ஆவின் பால் என்று சொல்லக்கூடிய பசும்பால் தருகிறோம். அதற்கென்று நாங்கள் தனியாக மாட்டுப்பண்ணை வைத்திருக்கிறோம். அதே போல் இங்கே பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான காய்கறிகள் நாங்கள் சொந்த தோட்டத்தில் ரசாயன உரமிடாமல் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக அந்த காய்கறிகளை தயார் செய்து வழங்குகிறோம். இதுபோன்று பெரும்பாலான விஷயங்களில் கவனம் செலுத்தி செய்கிறோம். அதுக்கு அடுத்து உணவை சமைக்கக்கூடியவர்கள் சமைத்தவுடன் அந்த உணவை அவர்கள் ருசி பார்ப்பது, அதில் ஏதாவது கலந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்கென்று தனியாக அதற்கென்று ஒரு சூப்பர்வைசர்களை நியமித்திருக்கிறோம். மாணவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு 40 நிமிடங்களுக்கு முன்பு யாராவது 4 பேராசிரியர் பெருமக்கள் அனைத்து விதமான உணவையும் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு விதியை வைத்திருக்கிறோம். அதுபோல் அவர்களுக்கு அனைத்து விதமான சத்துக்களும் கலந்த உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நிறைய புரோட்டீன் கலந்த உணவுகளை கொடுப்பதற்காகவும் சத்து நிறைந்த உணவுகளை கொடுப்பதற்காகவும் குறிப்பாக மாலை நேரங்களில் ஒன்று அவித்த முட்டை அல்லது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அல்லது முளைக்கட்டிய பயிர் வகைகள் இது போன்ற மாலை நேர உணவுகளை அவர்களுக்கு வழங்குகிறோம். குறிப்பாக எங்களுடைய குடும்பத்து பிள்ளைகளை எப்படி நாங்கள் கவனித்துக் கொள்கிறோமோ அதை போல கல்லூரியில் பயிலுகின்ற அல்லது விடுதியில் தங்குகிற மாணவர்களையும் மாணவிகளையும் எங்களுடைய குழந்தைகளைப் போல பாவித்து அவர்களுக்கு உணவையும் சுகாதாரத்தையும் பேணி பாதுகாக்கிறோம். ரொம்ப நல்ல விஷயம் சார். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, யூஸ்வலா இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஹாஸ்டல்ல இருக்கவங்க எப்படா வீட்டு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. பட் உங்க காலேஜ்ல படிக்கிறவங்க மட்டும்தான் வீட்டுக்கு போனாலும் எங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபுட்டு தான் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நாங்கள் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம் சார், நீங்கள் அடிக்கடி சர்ப்ரைஸாக ஹாஸ்டல் போய் சாப்பிடுவீங்களாமே? நான் கல்லூரிகளுக்கு செல்கின்ற தினங்களில் மாணவர்களோடு அல்லது பேராசிரியர்களோடு போய் அவர்களுக்கு எந்த உணவருந்துவதற்கு தட்டு பராமரிக்கப்படுகிறதோ அதே தட்டு, அவர்களுக்கு என்ன உணவு வழங்கப்படுகிறதோ அதே உணவு, இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலான நேரங்களில் யாரும் எதிர்பாராத விதமாக அவர்களோடு ஒருவராக சென்று அவர்களுக்கு என்ன உணவு பராமரிக்கப்பட்டிருக்கிறது வழங்கப்படுகிறதோ அந்த உணவை நானும் எடுத்துக்கொள்வது குறிப்பாக சகஜம். அப்படி இருக்கின்ற பொழுது பல நேரங்களில் நான் அகமகிழ்வோடு சொல்கிறேன், எங்களுடைய வீட்டு சாப்பாடை விட எங்களுடைய கல்லூரி விடுதி சாப்பாடு பல நேரங்களிலே எனக்கு அது வீட்டு சாப்பாடை விட இது கூடுதலாக நன்றாக இருந்திருக்கிறது என்பதில் எனக்கு இருவேறு சந்தேகமே இல்லை. கண்டிப்பா சார், சூப்பர். அண்ட் ஆல்சோ நீங்க இந்த மாதிரி சர்ப்ரைஸா நிறைய வாட்டி போயிருக்கீங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஸ்டல் சாப்பாடுல பிடிச்ச ஒரு ஐட்டம்னா என்ன சொல்லுவீங்க? எங்களுடைய விவசாய கல்லூரியை பொறுத்தவரை பெரும்பாலான காய்களை விவசாய கல்லூரியிலே உற்பத்தி செய்கிறோம். அது மாதிரி நாட்டுக்கோழி, ஆடுகள், மீன் எல்லாமே நாங்கள் சொந்தமாக வளர்க்குறோம். அதனால் பெரும்பாலும் நாங்கள் அங்கே வளர்த்துக்கிற குளத்தில் இருக்க அந்த மீனை சாப்பிட்றதுல ரொம்பவும் எங்களுடைய மாணவர்கள் ஆர்வமாக ருசித்து புசிப்பார்கள். இங்கே இருக்கிற லைப்ரரி வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கிற லைப்ரரி மாதிரி நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி சொல்லுங்கள் சார். லைப்ரரியை பொறுத்தவரை அடிப்படையாக துறை சார்ந்த விஷயங்களுக்கு என்று அந்த துறைக்கு உரிய புத்தகங்கள் அவர்களுக்கு என்னென்ன, ஒரு உதாரணமாக இயற்பியல் துறை என்றால் அந்த துறைக்கு உள்ளது, வேதியியல் துறை என்றால் அந்த துறைக்கு உள்ளது, கம்ப்யூட்டர் என்றால் அந்த துறைக்கு உள்ள புத்தகங்கள் தனித்தனியாக பராமரிக்கப்படும். பொது அறிவுக்கு உண்டான புத்தகங்கள் தனியாக பராமரிக்கப்படும். அதே போல் கம்ப்யூட்டர் லேபில் லாங்குவேஜ் லேப் என்று சொல்லக்கூடிய லேப், இது போன்று பல்வேறு விதமான லேபு கம்ப்யூட்டர்கள், அதாவது லைப்ரரியில் புத்தகங்களும் கம்ப்யூட்டர் புத்தகங்களும் லைப்ரரி என்று சொல்லக்கூடிய லைப்ரரி எல்லாமே பராமரிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6000 சதுரடிக்கு குறையாமல் ஒரு பல்கலைக்கழகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு புத்தகச்சாலை லைப்ரரி இருக்க வேண்டுமோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளிலே ஒரு 150 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க பல்வேறு விதமான அறிவு சார்ந்த பொதறிவு சார்ந்த புத்தகங்களையும் பாடத்திற்கு தேவையான புத்தகங்களையும் வைத்திருக்கிறோம். அதே போல் அவர்களுக்கான அந்த லேபுகளையும்
அங்கே லைப்ரரியிலே செய்து வைத்திருக்கோம். ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் முன்னாடி நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேருக்கு புரிஞ்சு இந்த சைட் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேர்ல்டில் ஆர்ட்ஸுக்கு உண்டான ஒரு ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக கலை அறிவியல் கல்லூரி என்பது என்ஜினியரிங் போன்ற ஒரு டெக்னிக்கல் சார்வதற்கு முன்பு பொதுவாக இருந்த துறை என்பது கலை அறிவியல் கல்லூரி. அந்த கலை அறிவியலில் தான் இயற்பியல் துறை, வேதியியல் துறை, கணித துறை போன்ற வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய கலை அறிவியல் கல்லூரியிலும் தான் சாத்தியமாகிறது. அதை படிப்பதன் மூலம்தான் இந்த உலகத்தில் இன்னொரு உலகம் இருக்கிறது அல்லது வேற்று கிரகம் இருக்கிறது, இவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானிகளாகட்டும், எப்பொழுது மழை வருகிறது, இயற்கை பேரிடர் எப்படி வருகிறது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு வரை கலை அறிவியல் கல்லூரிகளில் தான் அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாகவும் அரசியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாகவும் கலை அறிவியல் கல்லூரி இருக்கிறது. அது ஒரு தொழில் கல்லூரி. என்ஜினியரிங் கல்லூரி என்பது ஒரு தொழில் சார்ந்த துறை சார்ந்த வருவாயை ஈட்டக்கூடியதாக இருக்கிறது. கலை அறிவியல் கல்லூரி வாழ்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய துறையாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பா சார். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி கலை சார்ந்த டிபார்ட்மெண்ட்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. இங்கே அதுக்கான ரோல் எப்படி இருக்குது, எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு இங்கே ஸ்டூடெண்ட்ஸால் கற்றுக்க முடியும், இங்கே ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? எப்பொழுது என்ஜினியரிங் அதாவது பொறியியல் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவை கொண்டு வந்தார்களோ அதே ஆண்டிலே நாங்களும் கலை அறிவியல் கல்லூரியிலும் செயற்கை நுண்ணறிவு துறையை கொண்டு வந்து விட்டோம். அதற்கு அடுத்தபடி எங்களுடைய கல்லூரியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இந்த கல்லூரியில் வேதியியல் துறை, ஆங்கிலத்துறை, வணிகவியல் துறை இது போன்ற 3 துறைகளில் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விளையாட்டுத் துறையில் நாங்கள் எப்படி சாதனைகளை படைத்திருக்கிறோமோ அதே போல் ஆராய்ச்சி துறையிலையுமே பெரிய அளவில் சாதனைகளை படைத்து எங்களுடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே உருவாகி இருக்கக்கூடிய அந்த பிலாசபர்கள், பிஹெச்டி பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் குறிப்பாக வணிகவியல் துறையிலும் வேதியியல் துறையிலும் பல்வேறு 100க்கும் மேற்பட்ட அந்த பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பை படித்தவர்கள் எங்களுடைய ஒரு தனிப்பட்ட கல்லூரியிலே உருவாக்கி இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு ஜிடிஎன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மொத்தம் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது அண்ட் மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க? குறிப்பாக முதல்ல இந்த கல்லூரியானது கலை அறிவியல் கல்லூரி, ஜிடிஎன் கலை அறிவியல் கல்லூரி என்ற பெயரில் தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி கொள்கையினுடைய அடிப்படையில் மல்டி டிசிப்ளினரி என்று சொல்லக்கூடிய வகையிலேயே பல்வேறு விதமான படிப்புகளும் ஒரு கல்லூரி வளாகத்தில் இருக்க வேண்டும் என்பது அரசுகளுடைய கொள்கையாக இருக்கிறது. அந்த கொள்கையை நிறைவேற்றும் முகத்தான் ஜிடிஎன் கல்வி குழுமம் என்று மாற்றிய பிறகு பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகமாக கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தோடு அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதுதான் பொறியியல் கல்லூரி, அதே போல் மருத்துவக் கல்லூரி, இந்த ஆண்டிலே மருத்துவ கல்லூரியை தொடங்குவதற்கான மருத்துவமனைகளை கட்டுவதற்கு உண்டான பணிகளை மேற்கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே வெகு விரைவிலே இங்கே ஒரு புதிய மருத்துவக் கல்லூரியை ஏற்படுத்துவதற்கான பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோன்று பல்வேறு அதாவது இந்தியாவிலே அல்லது தமிழகத்திலே, இந்தியாவிலே குறிப்பாக தென் தமிழகத்தில் அனைத்து விதமான துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரியை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஆசம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு வந்து ஒரு புது மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் வரப்போகுது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சிங்கிள் சைல்டு அண்ட் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த உதவிகள் பற்றி கொஞ்சம். குறிப்பாக
கொரோனா காலத்திற்கு பிந்தைய காலத்தில் சிங்கிள் பேரண்ட்டுங்கிற விஷயம் நிறைய வந்திருக்கு. குறிப்பாக அவங்க வீட்டில் கணவன் பெரும்பாலும் இழந்துடுறாங்க. அப்படிப்பட்ட நிலையை இருக்கக்கூடிய கைம்பெண்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. கண்டிப்பாக அப்படி ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற குழந்தைகள் என்று நாங்கள் உறுதி செய்து விட்டோமேனால் அவர்களுக்கு யூஜி என்று சொல்லக்கூடிய அண்டர் கிராஜுவேட், பிஜி என்று சொல்லக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் 2 பட்ட மேற்படிப்பு வரை இலவசமாக கொடுக்குறோம். அப்படி அவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை என்று சொன்னால் இங்கே விடுதி கொடுக்குறோம். உணவு, உடை, அதற்கான புத்தகங்கள், கல்லூரி கட்டணம், பரீட்சைக்குள்ள கட்டணம் எல்லாத்தையும் நிர்வாகமே செய்து கொள்கிறோம். அதே போல் ஸ்பெஷல் சைல்டு என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுக்கும் இதே போன்று தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து அவர்களையும் இந்த நிர்வாகம் அவர்கள் படிப்பதற்கு, அதற்கு பின்பு இன்னும் சொல்ல போனால் எதிர்காலத்தில் வேலைக்கு செல்வதற்கு, குறிப்பாக பலருக்கு நாங்கள் வேலையும் இங்கிருந்து நிர்வாகத்திலிருந்து வேலை வாங்கி கொடுத்துருக்குறோம். சூப்பர் சார். ஸோ ஜிடிஎன் பசங்க கண்டிப்பாக வந்து கல்வியில் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒரு கலக்கிட்டு இருக்காங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் ஆல்சோ வரும்போது நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் பார்த்தோம். அதுவே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ யூஸ்வலாக ஒரு பிடி மாஸ்டர் நம்மளுக்கு இருப்பாங்க. பட் இங்கே நிறைய ஃபிசிக்கல் டிரெக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ படிப்புங்கிறது எல்லா கல்லூரிகளிலுமே கற்றுக் கொடுத்துருவாங்க. அவர்களுக்கான சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான மாணவர்கள் என்எஸ்எஸ், என்சிசி இவை தாண்டி பல்வேறு விதமான விளையாட்டுகளிலே அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது தன்னுடைய உடலை பராமரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமான ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் எதிர்காலத்திலே சுய ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் சிறப்பான விளையாட்டு வீரர்களாகவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அவர்கள் வர வேண்டும் என்கின்ற சீரிய நோக்கத்தோடு ஒரே கல்லூரியில் 2 பெரிய கிரவுண்டு, 400 மீட்டர் ட்ராக் இருக்கக்கூடிய 2 பெரிய கிரவுண்டு ஏற்படுத்தியிருக்கோம். குறிப்பாக எங்களுக்கு எய்டட் சைடில் அளிக்கிறது ஒரே ஒரு பேராசிரியர் தான், உடற்கல்விக்கான பேராசிரியர் ஒருவரைத்தான் வழங்குவார்கள். நாங்கள் இந்த கல்லூரியில் எத்தனை விதமான விளையாட்டு வைத்திருக்கிறோமோ ஒவ்வொரு விளையாட்டிற்குமான ஒரு பயிற்றுனரை தனியாக நியமித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 36க்கு குறையாத உடற்பயிற்சி பயிற்றுனர்களை நாங்கள் இங்கே தனியாக நியமித்து பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதன் பயனாக கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக அவ்வாறு தொடர்ச்சியாக செய்வதன் பயனாக எங்களுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய மாற்றம் என்பது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே ஓவரால் சாம்பியன்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த வெற்றியாளர்களை நாங்கள் எங்களுடைய கல்லூரி இந்த ஆண்டு பெற்று அதற்கான வரதராஜனார் விருதையும் இந்த ஆண்டு எங்களுடைய கல்லூரி பெறவிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கல்லூரிகள் தொடர்ச்சியாக வைத்திருந்த அந்த கேடயத்தை இந்த ஆண்டு நாங்கள் பெறவிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட எங்களுடைய கல்லூரியை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 250 பேரில் 122 விளையாட்டு வீரர்கள் எங்களுடைய ஒரே ஒரு கல்லூரியினுடைய விளையாட்டு வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த கல்லூரிக்கு தென் தமிழகத்திலே மிகப்பெரிய பெருமை. அதன் பயனாக அவர்கள் பல்வேறு விளையாட்டுகளிலே வெற்றி பெற்றதன் பயனாக இன்றைக்கு உலக அளவிலே டேக்வாண்டோ என்று சொல்லக்கூடிய விளையாட்டில் உலக அளவிலே நடைபெறக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான போட்டியிலே இந்தியாவிலிருந்து ஒரே ஒரு கல்லூரியிலிருந்து, அதுவும் குறிப்பாக எங்களுடைய ஜிடிஎன் கல்லூரியிலிருந்து அனுஷியா பிரியதர்ஷினி என்கின்ற ஒரு பெண் கடந்த ஆண்டு கலந்து கொண்டு 4வது இடத்தை பிடித்தார். இந்த ஆண்டு கலந்து கொள்ளவிருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது இது உலக வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே, தமிழக வரலாற்றிலே அந்த மாணவி முதலிடம் பெறுகிற பொழுது அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக கருதப்படும். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல எங்களுடைய கல்லூரியிலிருந்து விளையாட்டின் மூலம் சென்றிருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக சென்னை எஃப்சியில்
கால்பந்திலே சென்னை எஃப்சி அணிக்கு ஒரு மாணவர் இப்பொழுது விளையாண்டு கொண்டிருக்கிறார். அதே போல கேரளாவில் கோகுலம் எஃப்சி என்ற ஒரு அணி இருக்கிறது. அந்த அணியிலே எங்களுடைய கல்லூரி மாணவர் விளையாண்டு கொண்டிருக்கின்றார். இது போன்ற வரலாற்று சாதனைகளை உலக அளவில், இந்திய அளவில், தமிழக அளவில், பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான அளவிலும் எங்களுடைய மாணவர்கள் மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். சூப்பர் சார். ஸோ ஜிடிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வெளியே ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து சாதனை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் சூப்பராக ஷைன் ஆனவங்களை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். எங்களுடைய கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் விளையாட்டு, கலை, அரசியல், அறிவியல் போன்ற அனைத்து துறைகளிலுமே பரிணமித்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசியல் துறையிலே பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு திண்டுக்கல்லிலே இருக்கக்கூடிய எம்பி சச்சிதானந்தம் இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திரு சீனிவாசன் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். அது அரசியல் துறையில் இது போன்ற பல்வேறு பெரியவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதேபோல் நீதித்துறையிலே பல்வேறு நீதிமான்கள் இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய முதன்மை மாவட்ட நீதிபதி மரியாதைக்குரிய சரவணன் அவர்கள் எங்களுடைய கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். அதேபோல் இன்றைய தினம் நம்முடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிஐஜி மூர்த்தி அவர்கள் எங்களுடைய கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். அதேபோல் அமெரிக்காவில் பென்டகனில் இருக்கக்கூடிய அந்த தலைமையகத்தில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் என்பவர் எங்களுடைய கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைமை விஞ்ஞானகத்தில் இருக்கக்கூடிய கீதா என்கின்ற எங்களுடைய கல்லூரியினுடைய முன்னாள் மாணவி இங்கிலாந்து நாட்டில் இருக்கிறார். அதேபோல் உலகம் முழுவதும் பல்வேறு நிறுவனங்களிலே பெரிய பொறுப்புகளை இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்களும் மாணவிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய அமைப்புகளிலே இருந்து இந்த கல்லூரி எதிர்காலத்திலே தாங்கள் பயின்ற கல்லூரி எதிர்காலத்திலே பல்வேறு வகையிலே வளருவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக இந்த கல்லூரியிலே படித்த முன்னாள் மாணவர் ஒருங்கிணைந்த இப்பொழுது இருக்கக்கூடிய தெலுங்கானா, ஆந்திரா என்று சொல்லக்கூடிய 2 மாநிலங்களும் ஒருங்கிணைந்த மாநிலமாக இருக்கின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய டிஜிபியாக இருக்கக்கூடிய அழகர் என்பவர் இந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவர். அதுபோல் நிறைய பட்டியலிட்டு சொல்லலாம். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நான் பல்வேறு நேரங்களிலே சொல்வேன். இங்கிருந்து சென்னைக்கு செல்கின்ற பொழுது திருச்சியிலும் சரி, அதேபோல் விழுப்புரத்திலும் சரி, தாம்பரத்திலும் சரி எங்களுடைய கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் போலீஸ் துறையில் பெரிய பொறுப்புகளிலே இருக்கிறார்கள் என்று, அதுபோல் பல்வேறு நிறுவனங்களிலே பெரிய பொறுப்புகளிலே இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக திண்டுக்கல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய பெரும் தொழிலதிபர்கள், குறிப்பாக பல்வேறு நகைக்கடை உரிமையாளர்கள், அதேபோல் பெரிய ஒரு 4 நாளுக்கு முன்பு கூட இங்கே ஒரு பெரிய வணிகவியல் துறையிலிருந்து முன்னாள் மாணவர் சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பின் போது இங்கே இருக்கக்கூடிய எஸ்கேசி என்று சொல்லக்கூடிய பெரிய ஜவுளி கடை, அதே போல் வாசவி ஜுவல்லரி என்று சொல்லக்கூடிய அந்த நகைக்கடை, இது போன்ற இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய வணிக நிறுவனங்கள் அனைத்தையும், அதே போல் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய சக்தி விநாயகர் டிரான்ஸ்போர்ட்டினுடைய உரிமையாளர் இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்களாக இருக்கிறார்கள் என்பது இந்த கல்லூரிக்கு பெருமை. சூப்பர் சார். அதாவது லிஸ்ட் வந்து பெருசாக போயிட்டே இருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பாக இன்னும் பெரிய லிஸ்ட்டாக நீங்கள் யோசிச்சே சொல்லலாம். ஸோ அமேசிங்கான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் சாதிச்சிருக்காங்க அண்ட் நிறைய ஆண்டர்ப்ரெனியர்ஸும் இருக்காங்க இங்கே படித்தவங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டீச்சிங் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? டீச்சிங் என்று வருகின்ற பொழுது ஆசிரியர்களை பொறுத்தவரை பிராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நியமித்திருக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பெரும்பாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே மலைவாழ் பகுதியிலே இருந்து வரக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய பள்ளி நாட்களில் பெரும்பாலும் அவர்களுக்கு ஆங்கிலம் வேற்றுமொழியாக தெரிந்து, ஆங்கிலம் என்பது இங்கு வந்து தான் ஆரம்ப கல்வியை போல கற்றுக்கொள்வார்கள்.
அவர்கள் இந்த கல்லூரிக்கு வந்ததிலிருந்து அவர்களுக்கென்று தனியாக ஒரு பயிற்சி முகாம் ஏற்படுத்துகிறோம். ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு, குறிப்பாக ஆங்கிலம் பயிலாத, அதாவது சரியாக கற்றுக்கொள்ளாமல் வருகின்ற பள்ளிகளில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சியாக அவர்களுக்கு என்று ஒரு தனியான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் மற்றவர்களுடன் பேசுகின்ற பொழுது ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 5000 மாணவர்களில் ஒரு 1000 மாணவர்கள் பேட்ச் அணிந்திருப்பார்கள். அவர்கள் எல்லாம் கட்டாயமாக ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை வைத்திருக்கிறோம். ஆசிரியர்களை பொறுத்தவரை அவர்கள் பெரும்பாலானவர்கள் நாங்கள் இங்கே ஏற்கனவே வேலை பார்த்து ஓய்வு பெற்ற 60 வயதுக்கு மேலே ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை பெரும்பாலும் நாங்கள் மீண்டும் அந்த உதவி பெறுகின்ற பிரிவிலிருந்து சுயநிதி பிரிவு ஆசிரியர்களாக இங்கே நியமித்துக் கொள்கிறோம். அது ஏன் என்று சொன்னால் அவர்கள் மற்ற துறையில் ஒரு மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு துறைகளாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த படிப்பு என்பது புதிதாக போய்விடும். ஆனால் படிப்பை சொல்லித் தருகின்ற துறை என்பது அனுபவமிக்க பேராசிரியர்களால் தான் மிகச்சிறப்பாக சொல்லிக் கொடுக்க முடியும். பெரும்பாலும் இங்கே ஓய்வு பெறுகிற பேராசிரியர்களில் ஒரு 80% மேல் மீண்டும் அவர்களை நாங்கள் இங்கே பணியமர்த்தி கொள்கிறோம். அவங்க எப்படி பிராக்டிக்கலாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, அவர்கள் ஒரு முறை அவர்களுடைய வாழ்க்கையில சொல்லிக் கொடுத்த விஷயத்தை மாணவன் சாகும் வரை மறக்காத அளவிற்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் இது போன்ற உலக நாடுகள் முழுவதும் பரவுவதற்கு தேவையான அளவிற்கு அடிப்படை கல்வியை இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கு இணங்க குறிப்பாக பல்வேறு நிறுவனங்கள் எப்படி செய்திருந்தாலும் எங்களை பொறுத்தவரை கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு கண்டிப்பாக முழு ஊதியம் நாங்கள் இந்த கல்லூரியிலிருந்து முழு ஊதியம் வழங்கியிருக்கிறோம். ரொம்ப நல்ல விஷயம் சார். ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? வேலைவாய்ப்பை பொறுத்தவரை கலை அறிவியல் கல்லூரியில் குறைந்த அளவு தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பொதுவாக எங்களுடைய கல்லூரியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னதைப் போல குறைந்தபட்சம் 200லிருந்து 300 மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விளையாட்டுத் துறையில் இருக்கின்ற பொழுது இங்கே நடைபெறக்கூடிய வேலைவாய்ப்பு முகாமிலே கலந்து கொண்டு 300 பேரில் 2 பங்கு ஒரு 200 பேர் அளவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் காவல்துறை மற்றும் நம்முடைய தேச பாதுகாப்புத்துறை போன்ற துறைகளுக்கு ஒரு 200 பேருக்கு குறையாமல் செல்கிறார்கள். ஏனையவர்கள் பிளேஸ்மெண்ட் செல் என்று வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அவர்கள் படிக்க, இப்போ ஒரு உதாரணமாக வணிகவியல் துறை என்று சொன்னால் வணிகவியல் துறையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, வணிகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் பிராக்டிக்கலாக வணிகத்தில் தேர்ந்த வல்லுநர்களை அழைத்து அவர்களுக்கு சிறப்பாக பாடம் நடத்துகிறோம். இது போன்ற ஒவ்வொருத்தரையும் வைத்து பாடம் நடத்துவதன் மூலமாக அவர்கள் அதில் சிறப்பாக பயிற்சி பெற்று வணிகம் செய்வதற்கு அவர்களை தயார்படுத்துவதால் அவர்கள் படிக்கக்கூடிய துறையிலே அந்த துறைக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்யும் நிறுவனங்களை இங்கே அழைத்து வந்து அவர்கள் மூலமாக கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி தொடர்ச்சியாக மாதம் ஒரு முறை கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். குறைந்தபட்சம் 5000 மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் ஒரு 1000 பேருக்கு குறையாமல் நாங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்து அதற்கான ஆணையை பெற்றுக் கொடுக்கிறோம். அதிலிருந்து பெரும்பாலானவர்கள் வேலை பணிக்கு சென்று விடுகிறார்கள். ஜெனரலாக இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்லாம் இங்கே வருவாங்க? குறிப்பாக திண்டுக்கல் மாநகரில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே எங்களுடைய கல்லூரி மாணவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுக்கடுத்து தமிழக அளவில் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அலைபேசி செல் கம்பெனிகள் பெரும்பாலும் வர்றாங்க. அதேபோல் இந்த செயற்கை நுண்ணறிவு ஆரம்பிச்சிருக்கிறதுனால அந்த துறையை சார்ந்தவர்களும் எந்தெந்த பொதுவாக நோக்கியோ போன்ற பெருநிறுவனங்கள், டாடா, பிர்லா இது போன்ற பெருநிறுவனங்களில் இருந்தெல்லாம் இங்கே வேலைவாய்ப்பிற்கான ஆட்களை தேர்வு செய்வதற்கு கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி அவர்கள் ஆட்களை எடுக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு போதிய அளவு சம்பளம் கொடுக்கின்ற அளவிற்கு அவர்கள் ஆட்களை இங்கே தேர்ந்தெடுக்கிறார்கள். குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள் எங்களுடைய கல்லூரியில் இருந்தால் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். ஸோ நீங்கள் ஆசிரியர் அண்ட் அவங்க டீச் பண்ணுற மெத்தட்ஸ் பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. இங்கே ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ என்னவா இருக்குது? பொதுவாக எங்களை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட அரசு ஒரு விதி நிர்ணயம் செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பெரும்பாலும் மாணவர்களுக்கு
மாணவர்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் தேவையோ அந்த அடிப்படையில் நியமிச்சிருக்கோம். குறிப்பாக அண்டர் கிராஜுவேட்டுக்கு 20 மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியர் என்கிற முறையிலும், பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டு 15 மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியர் என்கின்ற அடிப்படையிலும், விவசாய கல்லூரியை பொறுத்தவரை ஒரு 12 மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியர் என்கின்ற அடிப்படையிலும் பேராசிரியர் பெருமக்களை நியமித்திருக்கிறோம். பொதுவாக அரசு விதிகளுக்கு உட்பட்டு பேராசிரியர்கள் நியமனம் கண்டிப்பாக இருக்கும். சூப்பர் சார். அண்ட் டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா அப்ரோச்சபிளா இருக்காங்க? ஒரு நிறுவனம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மாணவர் ஆசிரியர்களுடைய தொடர்பு அல்லது நட்பு இணக்கமாக இருந்தால் மட்டுமே அந்த கல்லூரி கண்டிப்பாக ஒரு வெற்றியான கல்லூரி ஆகும். மாணவர் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் நிர்வாகம், நிர்வாகம் மாணவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு கல்லூரி இருந்தால்தான் அந்த கல்லூரி ஒரு வெற்றி பெற்ற கல்லூரியாக வர முடியும். அந்த அளவிற்கு ஆகச்சிறந்த மாணவர்களும் அவர்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பேராசிரியர்களும் எங்களுடைய கல்லூரியிலே செயல்படுகிறார். நீங்க கல்விக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஜென்ரலா நம்ம சொசைட்டிக்கு என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு கல்வி நிறுவனம் கல்வியை கற்றுக் கொடுப்பதே சொசைட்டிக்கு, இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய நன்மையாகத்தான் நான் பார்க்கிறேன். சமூகத்திற்கு செய்யக்கூடிய நன்மையாகத்தான் கல்வி கற்றுக் கொடுக்கிறதே பார்க்குறோம். அப்படி கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு நமக்கும் சமூக கடப்பாடும் பொறுமையும் பொறுப்பும் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய தேவை, உலகத்தினுடைய தேவை என்னவென்று பார்க்கின்ற பொழுது மின்சாரம் என்பது அதிகமான தேவை. அது வேற பொல்யூட்டட் மின்சாரமாக இல்லாமல் பசுமை மின்சாரமாக உற்பத்தி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த கேம்பஸ் முழுவதும் கிட்டத்தட்ட பெரும்பாலான அளவில் சூரிய சக்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதை மாணவர்களுக்கு இதுபோன்று குறைந்த செலவில் கூட மின்சாரம் தயார் பண்ணலாம், அதை தங்களுடைய வீடுகளிலும் இதுபோன்ற நிறுவனங்களிலும் பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு சமூக பொறுப்பை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அதே போல இந்த வளாகத்தை பசுமையாக நேசிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு இங்கே இருக்கக்கூடிய 5000 மாணவர்களும் அல்லது அதற்கு மேற்பட்ட மாணவர்களும் குறைந்தபட்சம் ஒரு மரத்தை நட வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த மரத்தை அவர்களே பராமரிக்க வேண்டும். அந்த மரம் அவர்கள் பெயராலே அல்லது அவர்கள் இடுகின்ற பெயராலே அந்த மரம் அழைக்கப்படும் என்கின்ற அந்த ஒரு பசுமை புரட்சியை இந்த வளாகம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சமூகத்திலே பாதிக்கப்பட்டு உடனடியாக இரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு நாங்கள் பொதுவாக இரத்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு முகாம் நடத்தி அந்த இரத்தத்தை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க. நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இரத்தம் கொடுப்பதற்கு, குருதி கொடுப்பதற்கு தகுதியான அனைத்து மாணவர்களிடம் இருந்து ஒரு ஒழுங்கை பராமரித்து அவர்களுடைய பெயர் பட்டியலை தயார் செய்து இங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் அவர்கள் பதிந்து வைத்திருக்கிறோம். 24 மணி நேரமும் எப்பொழுது கேட்டாலும் அந்த மாணவன் மருத்துவக் கல்லூரிக்கு சென்று 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய குருதி வங்கியை தமிழகத்திலே இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி இந்த கல்லூரியாக இருக்கிறது. அதற்கு பல்வேறு நிலைகளில் மாவட்ட ஆட்சியரிடம், மாவட்ட நிர்வாகத்திடம் பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கோம். குறிப்பாக இந்த வளாகம் பசுமை வளாகம் என்பதற்கு 2023 மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக பெறக்கூடிய 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இந்த கல்லூரி பெற்றிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த ஒரு GTN குரூப்ஸ் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக மாறதா போகுது. அதுக்கு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். நன்றி.